الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أوفوا بالعقود وحلت لكم بهيمة الأنعام إلا ما يتلى عليكم غير محل الصيد وأنتم حرم إن الله يحكم ما يريد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருள் சங்கையான இந்த ரமலானுடைய முதல் ஜும்ஆவுடைய வாய்ப்பினை நாம் எல்லாம் பெற்றிருக்கிறோம். காலங்களில் ரமலான் சிறந்தது, வார நாட்களிலே ஜும்மா சிறந்தது. இரண்டு மதிப்பும் கண்ணியமும் நிறைந்த ஒரு அழகான ஒரு தருணத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஜும்மாவுடைய நாள் துஆவுடைய நாள். ரமலான் மாதம் முழுவதுமே துஆவுடைய மாதம். எனவே அதிகமாக இந்த நாளுடைய எஞ்சிய காலத்தை துஆவிலே கழிக்க வேண்டும். குறிப்பாக நெருக்கடியான இந்த காலகட்டத்திலே துஆ என்கிற வலிமையான ஒரு ஆயுதம், அதுதான் நமக்கு இருக்கின்ற பெரிய ஆறுதல். வல்ல நாயன் நாம் கேட்கிற துஆக்களை கபூல் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலான் திருக்குர்ஆனுடைய மாதம். உலகம் முழுவதும் எவ்வளவு பள்ளிகளில் குர்ஆன் ஓதப்படுகிறது என்பதை கணக்கிட முடியாது. லட்சக்கணக்கான ஹாஃபிதுகள் ஒவ்வொரு நாளும் பல்வேறு அளவுகளில் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறான். உலகத்தில் வேறு எந்த ஒரு மறையும் எந்த ஒரு வேதமும் இவ்வளவு அதிகமாக ஓதப்பட்டது கிடையாது. இதற்கு நிகராக வேறு எந்த வேதத்தையுமே கொண்டு வர முடியாத அளவிற்கு இந்த மாதத்திலே உலக முஸ்லிம்கள் சிறிய பள்ளிகள், பெரிய பள்ளிகள், பெண்கள் என்றெல்லாம் எல்லா இடங்களிலும் குர்ஆன் ஓதப்படுகிறது. இந்த மார்க்கம், இந்த வேதம் சத்தியம் என்பதற்கான ஒரு பெரிய அடையாளம் இது. எனவேதான் அதை ஊதி அணைப்பதற்கு எல்லா தீய சக்திகளும் முயற்சி செய்கிறது. எப்படியாவது இந்த மார்க்கத்தை, இந்த பேரொளியை அணைத்து விட வேண்டும் என்று. அந்த வகையிலே ரமலான் குர்ஆன் தொடர்புடைய மாதம். குர்ஆனை பற்றி நாம் நிறைய தெரிய வேண்டிய ஒரு மாதம். தராவீஹுக்கு பிறகும் ஒவ்வொரு சூறாவினுடைய அந்தந்த சாராம்சங்களை சொல்கிறோம். இன்றைக்கு நாம் இரவிலே ஓதப்படவிருக்கிற பகுதி சூரத்து நிசாவுடைய கொஞ்சம் பகுதி இருக்கிறது. அதற்கு பிறகு மாஇதா. அல் மாஇதா என்று சொன்னால் உணவு என்ற பொருளும் இருக்கிறது, உணவு விரிப்பு என்கிற பொருளும் இருக்கிறது. இந்த சூறாவுடைய கடைசியில் பொதுவாக திருக்குர்ஆனுடைய சூறாக்களுடைய பெயர்கள் அந்த சூறாவிலே இடம்பெற்றிருக்கிற ஏதேனும் ஒரு வார்த்தை, அந்த அத்தியாயத்தினுடைய கடைசியிலே பனு இஸ்ரவேலர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் வானத்திலிருந்து ஒரு உணவை இறக்கி வைக்க அல்லாஹ்வால் முடியுமா என்று கேட்டாங்க. அதை ஒட்டி தான் இந்த சூறாவுக்கு இந்த பெயர் வருகிறது. திருக்குர்ஆனுடைய ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒரு தனித்துவம் உண்டு. இந்த மாயிதா அத்தியாயத்திற்கும் நிறைய தனித்துவங்கள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் இந்த சூறாவிலே யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று இந்த சூறாவிலே 16 முறை அல்லாஹ் நம்மை அழைக்கிறான். 16 இடங்கள் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று. குர்ஆனுடைய வேறு எந்த அத்தியாயத்திலும் இந்த வார்த்தை இவ்வளவு அதிகமாக இடம்பெற்றது கிடையாது. இந்த சூறாவில் இடம்பெற்றது போல வேறு எந்த சூறாவிலும் இடம்பெற்றல. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு கட்டளைகள். சூறாவுடைய துவக்கமே யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே அவ்ஃபூ பில் உகூத், ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள் என்றுதான் ஆரம்பிக்குது. இப்படி சூறாவில் 16 இடங்களில் அல்லாஹ் தஆலா மோமின்களை அழைத்து பல்வேறு சட்டதிட்டங்களை சொல்கிறான். இந்த சூறாவினுடைய மற்றொரு தனித்தன்மை என்ன? குர்ஆனிலேயே அதிகமான சட்டதிட்டங்கள் கொண்ட ஒரு சூறா இந்த சூறா தான். எனவேதான் இந்த சூறாவை குர்ஆனின் சட்ட களஞ்சியம் என்று சொல்லலாம்.
இந்த சூறாவில் உணவுகளில் ஹலால் ஹராம் அதை பற்றி இந்த சூறாவில் பேசப்படுது. தயம்மம் அருளப்பட்டது இந்த சூறாவில் தான். தண்ணீர் இல்லாத பட்சத்தில், தண்ணீரை பயன்படுத்த முடியாத பட்சத்தில் அதற்கு மாற்றாக தயம்மம் செய்யலாம் என்கிற சட்டம் இந்த சூறால தான் இருக்குது. இந்த சூறால தான் வன்முறையாளர்களுக்கான தண்டனை, திருடியவர்களுக்கான தண்டனை இந்த சூறாவில் இருக்கிறது. பழிக்கு பழி குறித்த சட்டங்கள் இந்த சூறாவில் இருக்கிறது. சத்தியத்தை முறித்து விட்டால் என்ன பரிகாரம் என்பது இந்த அத்தியாயத்தில் இருக்கிறது. எஹராமுடைய நிலையிலே பேண வேண்டிய சட்டங்கள், ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ நீங்கள் எஹராம் தரித்தால் என்னென்ன செய்யக்கூடாது அதை பற்றி இந்த சூறால தான் வருது. மது சூதாட்டம் ஹராம் என்கிற வசனம் இந்த சூறாவில் தான் வருது. வசியத்து குறித்த ஆயத்து இந்த சூறால வருது. இப்படி எண்ணிலடங்காத சட்டங்கள் இந்த சூறால இருக்குது. அவ்வளவு சட்டங்கள் திருமறையில் இது போன்ற சட்டங்கள் வேறு எந்த சூறாவிலும் இல்லை. அவ்வளவு சட்டத்திட்டங்கள் கொண்ட ஒரு அத்தியாயம் இது. அது மாத்திரமல்ல, இந்த சூறாவில் தான் வரலாற்று சிறப்புமிக்க வசனம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய அந்த கடைசி ஹஜ்ஜினுடைய அந்த பயணத்திலே அரஃபா மைதானத்தில் இருக்கும்போது தான் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா. இந்த ஆயத்து இறங்கியது அரஃபாவிலே இறங்கியது. இந்த சூறால தான் அந்த ஆயத்து இருக்கிறது. இந்த ஆயத்தில் தான் இந்த மார்க்கம் முழுமை பெற்றதாக அல்லாஹ் அறிவித்தான். என்னுடைய நியாமத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன் என்று சொன்னான். இஸ்லாம் மட்டுமே மார்க்கம், வேறு எதுவும் மார்க்கம் அல்ல என்று அறிவித்தான். இந்த ஆயத்து இறங்கிய பிறகு குர்ஆன்ல சட்டதிட்டங்கள் குறித்த எந்த வசனமும் இறங்கல. இந்த ஆயத்துக்கு பிறகு ஹலால் ஹராம் குறித்த எந்த வசனமும் இறங்கல. அதுக்கப்புறம் இறங்கினதெல்லாம் அல்லாஹ் பயந்துக்குங்க, மறுமையை அஞ்சு கொள்ளுங்கள், இப்படி ஆயத்து தான் இறங்குச்சு. இந்த ஆயத்தோடு சட்டதிட்டங்களுடைய எல்லாம் முடிந்து விட்டது. இந்த வசனம் இறங்கி 81 நாளுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்ற ஆயத்துக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் இருந்தது 81 நாட்கள் தான். அந்த அடிப்படையில் இந்த சூரா ஒரு சிறப்பு பெற்றது. இதைத்தான் ஒரு யூதரும் உமரிடத்துல சொல்லுவாங்க, குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்கிறது, அந்த வசனம் யூதர்களாகி எங்களுக்கு அருளப்பட்டிருந்தால் அது அருளப்பட்ட நாளை நாங்கள் திருவிழாவாக ஆக்கியிருப்போம்னு சொன்னார். அது என்ன ஆயத்தின்னு உமர் கேட்பாங்க. அவர் இந்த ஆயத்தை தான் சொல்லுவார், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். இப்படி ஒரு ஆயத்து தௌராத்தில் இல்லை, உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னார். ஹஜ்ரத் உமர் சொன்னாங்க, அந்த நாள் எது, அது அந்த ஆயத்து அருளப்பட்ட இடம் எது, அந்த ஆயத்து அருளப்பட்ட நேரம் எது, எல்லாமே எனக்கு தெரியும். நாங்கள் அந்த நாளை ஈதாகத்தான் கொண்டாடுகிறோம். அரஃபாவும் ஒரு ஈது தான், அது ஹாஜிகளுக்கான ஈத். அது அரஃபா, நாங்கள் அதை பெருநாளாகத்தான் கொண்டாடுகிறோம் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க. அருமையானவர்களே, இப்படி இந்த சூரா குறித்த தனித்தன்மைகள், அது ஒரு தஃசீர், அது குர்ஆனுடைய விரிவுரையாக போயிடும். அவ்வளவு சிறப்புகள் இந்த மாயிதா சூறாவில், அவ்வளவு சட்டங்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதுல குறிப்பாக இந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா உணவுகளுடைய ஹலால் ஹராம் அதை பற்றி இந்த சூறாவில் அல்லாஹ் நிறைய பேசுகிறான். குறிப்பாக மாமிச உணவுகள், இறைச்சி, அதை குறித்து அல்லாஹ் அதிகமாக பேசுகிறான். ஏன்னா மாமிச உணவுகள் விஷயத்துல தான் நிறைய சட்டத்திட்டங்கள் இஸ்லாத்தில் இருக்குது. துல்லியமான நுணுக்கமான சட்டங்கள். மாமிச உணவுல எது ஹலால், அது ஹலால் ஆகிறதுக்கு என்னென்ன நிபந்தனைகள், இது நம்முடைய மார்க்கத்தில் ரொம்ப விரிவாக சொல்லப்பட்டிருக்குது. எல்லாத்தையும் சாப்பிட முடியாது. அதே போல சாப்பிட அனுமதிக்கப்பட்ட அந்த உயிரினங்களை கூட எப்படி வேண்டுமானாலும் அதை கொன்று சாப்பிட முடியாது. அதை சாப்பிடுவதற்கு விதிமுறைகள் இருக்குது. இந்தந்த விதிமுறைப்படி அது அறுக்கப்பட வேண்டும். அதெல்லாம் இந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுறான். எனவே தான் இந்த சூறாவினுடைய 3வது ஆயத்து 4வது ஆயத்து அதெல்லாமே இந்த ஹலால் ஹராமை பற்றி தான் அல்லாஹ் சொல்லுவான். ஹுர்ரிமத் அலைக்கும், உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அல் மைத்தத்து, தானாக செத்து போனவைகள், வத்தமு, ரத்த ஹராம், வலஹமுல் ஹின்சீர், பண்டி இறைச்சி ஹராம், வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டவை ஹராம், வல் முன்ஹனிகத்து, கழுத்து நெறிபட்டு செத்து போனவை ஹராம், வல் மௌகூதத்து, அடித்து கொல்லப்பட்டவை, வல் முத்தரத்தியத்து, மேலிருந்து கீழே விழுந்து செத்து போனவை,
ஒன் நதீஹத்து விலங்குகள் ஒன்றோடொன்று முட்டி செத்து போனவை, ஒமா அக்கல சபு வனவிலங்குகளால் விழுங்கப்பட்டவை, காட்டு விலங்கு சிங்கமோ கரடியோ புலியோ ஒரு மானம் முழுங்கிடுச்சு செத்து போச்சு, அது உங்களுக்கு ஹராம். ஒமா துபிஹ அலன் நுசுபி, அதே போலத்தான் தெய்வங்களுக்காக தெய்வ சிலைகளுக்காக அறுக்கப்பட்டவை ஹராம் என்று ஹராமை பற்றி அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், அல் யௌம உஹில்ல லக்கும் அத்-தய்யிபாத், உங்களுக்கு தூய்மையான உணவுகள் ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது, தூய்மையான உணவுகள் உங்களுக்கு ஹலால் என்று அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் எதை ஹலால் ஆக்கி இருக்கிறானோ அவை அனைத்துமே தய்யிப், தூய்மையானவை, மனமிக்கவை, அருவருக்கத்தக்கவைகளை பூரா அல்லாஹ் ஹராம் ஆக்கிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி அல்லாஹ் இப்படி சொல்வான், யுஹில்லு லஹுமுத் தய்யிபா, அவர்கள் இந்த மக்களுக்கு நல்லவற்றை எல்லாம் ஹலாலாக்குவார்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுறான். அந்த அடிப்படையில் நம்முடைய மார்க்கம் இறைச்சி விஷயத்தில் சில சமுதாயத்தை போல எல்லாவற்றையும் சாப்பிடலாம், பண்டி இறைச்சியை சாப்பிடக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. எல்லாவற்றையும் பாம்பு தேளு பல்லி எல்லாவற்றையும் எந்த விதிமுறைகளும் வரம்புகளும் இல்லாம சாப்பிடக்கூடிய கோமும் உலகத்தில் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா மாமிச உணவே அருவருக்கத்தக்கது, மாமிச உணவே சாப்பிடக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு சாராரும் உலகத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு எல்லாவற்றிலும் நடுநிலை, எல்லாவற்றிலும் இந்த மார்க்கம் ஒரு நடுநிலை மார்க்கம். இந்த சமுதாயம் ஒரு நடுநிலை சமுதாயம். எல்லா மாமிசத்தையும் சாப்பிடவும் கூடாது, அது ரொம்ப ஆபத்தானது. மாமிசம்தான் மனித உடலுக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை, எல்லாத்தையும் சாப்பிடவும் கூடாது. அதே நேரத்தில் ஒரேடியா மாமிசத்தை தவிர்க்கவும் முடியாது. மாமிசங்களில் இருக்கிற சத்து வேற எந்த பொருளையும் கிடையாது. அல்லாஹாலா குறிப்பிட்ட சில உயிரினங்கள் அதை நமக்கு ஹலாலாக்குறான், அதை நமக்கு அல்லாஹ் அனுமதி அளிக்கிறான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னா எந்தெந்த மாமிசம் சாப்பிடலாம், அதுக்கு உலமாக்கள் சில அடிப்படைகளை வச்சிருக்கிறாங்க. முதலாவது அடிப்படை என்ன, எவை ஹலால் என்று தெளிவா குர்ஆன்ல ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குதோ அவை ஹலால். ஹலால்னு தெளிவா சொல்லப்பட்ட எது, ஆடு மாடு ஒட்டகம் கோழி இதெல்லாம் தெளிவா ஹலால்னு சொல்லப்பட்டிருக்குது. தெளிவா ஹலால்னு சொல்லப்பட்டவை அதுக்கு ஆதாரமே தேவையில்லை, அது தெளிவா இருக்குது, அது ஹலால். ரெண்டாவது தெளிவாக ஹராம்னு சொல்லப்பட்டவை ஹராம், பண்டி இறைச்சி ஹராம். இப்போது சொன்னோம் பண்டி இறைச்சி அது நமக்கு ஹராம், அது தானா செத்து போனவை ஹராம். ஹராம் எது என்பதும் தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. அப்படி சிலவைகள் இருக்குது. மூன்றாவது என்ன, மார்க்கத்தில் சில விலங்குகளை கொல்லுமாறு, சில உயிரினங்களை கொல்லுங்கள் என்று கட்டளையிடப்பட்டிருக்குது. எதையெல்லாம் கொல்லுங்கன்னு சொல்லப்பட்டிருக்குதோ அதை சாப்பிட்றது ஹராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாம்பை கொல்லுங்கன்னு சொன்னாங்க, பல்லியை கொல்லுங்கன்னு சொன்னாங்க, எலியை கொல்லுங்கன்னு சொன்னாங்க. எதை மார்க்கத்தில் கொல்லும்படி சொல்லப்பட்டிருக்குதோ அதை நாம சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதை கொல்லுமாறு சொல்லப்பட்டதே அது விஷத்தன்மை கொண்டது, அது நச்சுத்தன்மை கொண்டது, அதனால அதை சாப்பிட்றதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. நாலாவது சில உயிரினங்களை கொல்லது கூடாது, சில உயிரினங்களை கொல்லக்கூடாதுன்னு தடுத்தாங்க. ஹுதுஹுது பறவை அதை கொல்வதற்கு தடை, தவளையை அதை கொல்வதற்கு தடை. எதை கொல்லக்கூடாதுன்னு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குதோ அதையும் நாம சாப்பிடக்கூடாது. ஏன்னா சாப்பிட்றதா இருந்தால் நம்ம அதை கொல்லணும் இல்லையா, அப்போ எதை கொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதையும் நாம சாப்பிடக்கூடாது. இதல்லாம தரைவாழ் உயிரினங்கள், அதில் எந்த உயிரினங்களுக்கெல்லாம் கோரை பல் இருக்கிறதோ, கோரை பல், அந்த கோரை பல்லுடைய விலங்குகள் எல்லாமே ஹராம். அந்த வகையில் காட்டு விலங்குகள் எல்லாமே கோரை பல்லுடையவை. அந்த கோரைப்பல் எதற்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஹராம். பறவைகளை எடுத்துக்கொண்டா எந்த பறவைகளுக்கெல்லாம் கூர்மையான நகங்கள் இருக்கிறதோ, கூர்மையான நகங்களை கொண்ட எல்லாமே ஹராமாக்கப்பட்டிருக்குது. இப்படி ஹலால் ஹராமுக்கான சில வரையறைகள் இருக்குது. சில நேரங்களில் சில விஷயங்கள் ஹராமா ஹலாலா என்பதில் ரெண்டு விதமான கருத்து வந்துடலாம். அதற்கு காரணங்கள் பல. சில நேரங்களில் ஆதாரமே ரெண்டு விதமாக அமைஞ்சிடலாம், ஆதாரமே ரெண்டு விதமாக இருந்துக்கலாம். சில ஆதாரம் கூடுங்கிற மாதிரி இருக்கும், சில ஆதாரம் கூடாதுங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் எதை தேர்வு செய்கிறது? இமாம் அபு ஹனீஃபாவுடைய கருத்து என்னன்னா, ஒரு விஷயம் கூடும் கூடாதுன்னு விட்டாலே கூடாதுங்கிறத எடுத்துக்கொள்ளணும். கூடும் கூடாதுன்னு வந்துட்டா கூடாதுங்கிறத எடுத்துக்கொள்ளணும். இப்போ உடும்பு இருக்குது, உடும்பு ஹராமா ஹலாலா, உடும்பு வச்சு சாப்பிடலாமா?
இந்த விஷயத்துல கருத்து வேறுபாடு வந்துடுது. உடம்புக்கும் கோரைப்பல் இருக்குது. கோரைப்பல் இருந்தால் ஹராம்னு சொல்றதுக்கு அந்த கோரைப்பல் ரொம்ப கூர்மையா இருக்கணுமா, லேசா இருந்தாலும் பரவாயில்லையா, அறிஞர்களிடத்துல கருத்து வேறுபாடு இருக்குது. சில ஹதீசுகள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடம்பு இறைச்சி குறித்து அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க. உடம்பு இறைச்சி குறித்து அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க, அது கூடாதுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா அதே நேரத்தில் மற்றொரு ஹதீஸ்ல ஒரு சபையில பெருமானார் சாப்பிட உட்கார்றாங்க, உடம்பு இறைச்சி பொரித்து வைக்கப்படுது, அதை எடுத்து சாப்பிடலான்னு போகும்போது அவங்க மனைவி மைமூனா சொல்லுவாங்க, யார ரசூலல்லாஹ் இது உடம்பு. உடனே கையெடுத்துருவாங்க. உடம்புன்னு சொன்னதும் கையெடுத்துருவாங்க. அப்போ பக்கத்தில் இருந்த ஹாலித் பின் வலீது கேட்பாங்க, யார ரசூலல்லாஹ் இது ஹராமா, கையெடுத்துட்டீங்களே சாப்பிடக்கூடாதா? இல்லை 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 சாப்பிடலாம், நான் எனக்கு பழக்கம் இல்லை, நான் சாப்பிட்டு பழக்கம் இல்லை. உடனே அவர் இழுத்து பெருமானார் முன்னாலே சாப்பிட்டார். யார்? ஹாலித் பின் வலீத். அவர் என்ன செஞ்சார்? இழுத்து நல்லாவே வெட்டினார். அவர் ஃபஜ் தரர் துஹு அக்கல் துஹுங்கிறாரு, நான் இழுத்து சாப்பிட்டுக்கிட்டேங்கிறாரு. அப்போ இங்கே பெருமானார் முன்னால உடம்பு சாப்பிடப்பட்டிருக்குது, பெருமானார் அதை தடுக்கல. அப்போ அறிஞர்கள் ரெண்டு விதமான கருத்துக்கள் அவங்களுக்கு இடையில வந்துடுது. இமாம் அபு ஹனீஃபா இது போன்ற இடங்கள்ல பேணுதல் என்ற அடிப்படையில் சாப்பிட வேண்டாம். ஏன்னா ரெண்டு ஆதாரமும் வந்துடுது. கூடும் கூடாதுங்கிற ஆதாரம் வந்துட்டா அவங்க மக்ரூ, விரும்பாது, வேண்டாம், அதை தவிர்த்துருங்க என்ற நிலைப்பாட்டுக்கு இமாம் அவர்கள் வந்துடுவாங்க. அப்போ கூடும் கூடாதுங்கிறதுக்கான அடிப்படைகள் இவைகள் எல்லாம். சில நேரங்களில் சில விலங்குகள் அதிசய விலங்குகளாக இருக்கலாம், அதுக்கு கோரைப்பல்லும் இல்லை. கோரைப்பல்லும் தடுக்கிறதுக்கு காரணம் என்ன? கோரைப்பல்லும் இல்லை. அதே நேரத்தில் அது ஒரு புது வகை விலங்கா இருக்குது. குரான்லையோ ஹதீஸ்லையோ அது கூடும் என்பதற்கும் ஆதாரம் இல்லை, கூடாதுங்கிறதுக்கும் ஆதாரம் இல்லை. இப்போ என்னங்க செய்யறது? அந்த மாதிரி இதெல்லாம் வந்தா என்ன செய்யறது? அவ்வப்போது சில விலங்குகள், சில அதிசயமான பிராணிகள் கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா, இப்போ இதை சாப்பிடலாமா கூடாதா அப்படின்னு கேள்வி வருது. அப்போ உலமாக்கள் அது விஷயத்துல முடிவு செய்யறது எப்படி அப்படிங்கிறதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவுகோல் இருக்குது. அப்போ சொல்லுவாங்க, அந்த விலங்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட அல்லது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட இந்த ரெண்டு வகை விலங்குகளில் எதுக்கு ஒப்பா இருக்குதுன்னு பார்க்கணும். மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விலங்குகளில் தோற்றம், கரியினுடைய அமைப்பு, இதுல எல்லாம் எதுக்கு ஒப்பா இருக்குன்னு பார்ப்போம். ஒரு விலங்கு அதிசய விலங்கு புதுசா இருக்குது, அது சாப்பிடலாமா கூடாதான்னு தெரியல, அது ஹலாலான விலங்குக்கு ஒப்பா இருக்குது. அதனுடைய குணாதிசயங்கள், அதனுடைய தோற்றங்கள், அதனுடைய இறைச்சி அமைப்பு அப்படி இருந்தா கூடும். ஹராமானதுக்கு ஒப்பா இருந்தா கூடாது. இப்படி உலமாக்கள் எது கூடும் எது கூடாது என்பதற்கான வரையறைகளை உலமாக்கள் தெளிவுபடுத்தினாங்க. இதெல்லாம் தரைவாழ் உயிரினங்கள் குறித்த சட்டங்கள். கடல் வாழ் உயிரினங்களை எடுத்துக்கிட்டா, கடல்ல நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள், அவைகள்ல எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது? தரைவாழ் உயிரினங்களை பொறுத்த வரைக்கும் எதை உண்பதற்கு நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குதோ அதை அறுத்து தான் சாப்பிடணும். அதை அறுத்து சாப்பிடணும். அந்த அறுப்பதுல நிறைய சட்டம் இருக்குது. அறுப்பவர் முஸ்லிமா இருக்கணும், பிஸ்மில்லா சொல்லி அறுக்கணும், 4 நரம்புகள் 2 உணவு குழாய், இரத்த குழாய், இதெல்லாம் மூச்சு குழாய், இவைகள் எல்லாம் என்னங்க அறுக்கப்படணும். இந்த 4 நரம்புகள்ல குறைஞ்சது 3 நரம்பு அறுக்கப்படணும். இந்த முறைகள்ல அறுத்தாதான் கூடும். சமீபத்தில் கூட அந்த மாதிரி சில பிரச்சனைகள் வந்தது. எல்லா ஊர்கள்லையுமே சமீப காலத்தில் ஒரு பிரச்சனை வருது. இப்போ அறுக்கப்படக்கூடிய ஆடுகள், கோழிகள் இதெல்லாம் முறைப்படி அறுக்கிறாங்களா, பிஸ்மில்லா சொல்லி அறுக்கிறாங்களாங்கிற ஒரு பிரச்சனை எல்லா ஊர்லயுமே இருக்குது. அப்ப இறைச்சி கடை வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் பேணுதல் தவறுகிறார்களோ என்கிற ஒரு சந்தேகம் எல்லா ஊர்லயும் வருது. நம்ம ஊர்ல கூட அது சம்பந்தமாக ஜமாத்துல் உலமா சார்பாக ஹலால் உணவு பயிற்சி அரங்கம் அப்படின்னு ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. அதுலேயும் நான் இதை பற்றி பேசியிருக்கிறேன். அப்போ அதில் அறுப்பதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய நிபந்தனைகள் என்ன என்பதை பேசியிருக்கிறோம். அப்போ தரைவாழ் உயிரினங்களை குறிப்பிட்ட முறைப்படி அறுக்கணும். அதை அறுத்தா நமக்கு அது அனுமதி. காட்டு விலங்குகள் இருக்குது, அதை நம்ம பிடிச்சி அறுக்க முடியாது, அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. அதை ஹலால் ஆக்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? வேட்டையாடலாம். வேட்டையாடுவது 2 வழி. ஒன்று நாம அம்புகளால் வேட்டையாடுவது, அல்லது விலங்குகளை வைத்து வேட்டையாடுவது. விலங்குகள்லாம் என்ன? சில நாய்களுக்கு பயிற்சி கொடுக்கிறது. பயிற்சி கொடுத்து இந்த நாய் எஜமானருக்கு முழுமையாக கட்டுப்படுகிற நாய். அவர் போக சொன்னா போகும், அவர் நில்லுன்னா நிற்கும், இந்த விலங்கை பிடிச்சிட்டு வானா பிடிச்சிட்டு வந்துடும். இதெல்லாம் அது பயிற்சி கொடுக்கப்பட்ட நாய் என்பதற்கு அடையாளம். இந்த பயிற்சி அளிக்கப்பட்ட நாய்
ஒரு காட்டு விலங்கை பிடிச்சு கொண்டு வந்தால் நீங்கள் சாப்பிடலாம், அது செத்து போனாலும் சரிதான், அனுமதி இருக்கு மார்க்கத்தில். பயிற்சி அளிக்கப்பட்ட வேட்டை நாய் காட்டு விலங்கை பிடித்து கொண்டு வந்தால் உயிரோடு இருந்தால் அறுக்கணும், செத்து போயிருந்தால் சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு வரக்கூடிய வசனங்கள் அதை பற்றியெல்லாம் பேசுது. இந்த பயிற்சி அளிக்கப்பட்ட நாய்க்கு அல்லாஹ் வைக்கிற பேர் என்ன? கல்புன் முஅல்லமுன், கற்றுக் கொடுக்கப்பட்ட நாய். பாருங்க, மார்க்கத்தில் நாயினாலே அசிங்கம். நாய் வாய் வைத்த இடத்த 7 தடவை கழுகணுங்கிறோம், 7 தடவை கழுகணும், ஒரு தடவை மண்ணை போட்டு கழுகணுங்கிறோம். நாய் எந்த வீட்டில் இருக்கிறோ அந்த வீட்டுக்கு மலக்குகள் வரமாட்டாங்கன்னு ஹதீஸில் இருக்குது. ஒரு வீட்டில் நாய் வளர்த்தா அந்த வீட்டுக்காரங்களுக்கு தினசரி ஒரு கீராத்து நன்மை குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு வருது. இப்படிலாம் நாயை மார்க்க எல்லா வகையிலையும் ஒதுக்குது, வெறுக்குது. நாய் வித்த காசு தடை செய்யப்படுது, நாய் விற்கக்கூடாது. ஆனால் 3 காரணங்களுக்காக நாய் வளர்க்கலாம். 3 காரணம். வேட்டைக்காக நாய் வளர்க்கலாம், வேட்டைக்காக நாய் வளர்க்கலாம், ஆட்டு பண்ணைகளை பாதுகாக்கிறதுக்கு நாய் வளர்க்கலாம், விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்கு நாய் வளர்க்கலாம், அனுமதி இருக்குது. இந்த இடங்கள்ல வானவர்களுடைய வருகையை அது தடுக்காது. சொல்ல வந்தது நாயை மார்க்கம் இருக்குது. ஆனா அந்த நாய் கூட அதற்கு எப்படி வேட்டையாடுவதுங்கிற ஒரு கல்வியை கற்றுக் கொடுக்கப்பட்டு விட்டால் இப்போது அது கற்றுக் கொடுக்கப்பட்ட நாய். கல்வியினால் நாய் கூட உணர்கிறது, உயருகிறது. இல்முனால, கல்வியினால நாய்க்கு அந்தஸ்து கூடுது பாருங்க. அப்ப மனிதன் கல்வியினால எவ்வளவு உயர்வு பெறுவான். இதைத்தானே அல்லாஹ் சொல்லுவான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜா. ஈமான் கொண்ட கல்வி கொடுக்கப்பட்டவருடைய மக்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துறான். நாய் கீழ்த்தரமானது, அந்த நாய் கல்வி கொடுக்கப்பட்ட பிறகு உயர்ந்து விடுகிறது. சாதாரண நாயை வீட்டில் வைக்கக்கூடாது, ஆனால் பயிற்சி அளிக்கப்பட்ட வேட்டை நாயை வீட்டில் வச்சுக்கலாம். அருமையானவர்களே, இதுல நமக்கு செய்தி இருக்குது. கல்வி எல்லா விஷயத்திலும் அறிவு. குர்ஆனை விட அறிவு உலகத்துல எதுவுமே கிடையாது. குர்ஆனுடைய அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். ரமலான் அதான் நமக்கு கற்றுத்தருது. அப்போ காட்டு விலங்குகளை வேட்டையாடி, விலங்குகளால் வேட்டையாடி பிடித்து கொண்டு வரப்பட்டா அதை நாம சாப்பிடலாம். இதெல்லாம் இந்த சூறால அல்லாஹ் சொல்றான். இந்த மாதிரி என்னங்க வேட்டையாடுறத பத்தி. எஹராம்ல கடல்ல வேட்டையாடலாம். இப்போ ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ கடல் பயணத்துல கப்பல்ல போறாங்க, மீன் பிடிக்கலாம். ஆனா எஹராம்ல இருக்கிறவர் தரையில வேட்டையாடக்கூடாது. இந்த சூறால வருது அதெல்லாம். வஹில்ல லக்கும் ஸைதுல் பஹர் வ தஆமுஹு மதாஅன் லக்கும் வலிஸ்ஸய்யாரா வ ஹுர்ரிம அலைக்கும் ஸைதுல் பர். எஹராம்ல இருக்கிறவர் கடல்ல வேட்டையாடலாம், தரையில வேட்டையாடக்கூடாது என்றெல்லாம் பல சட்டங்களை இந்த சூறால சொல்றான். ஆக இது தரையில் வாழக்கூடிய உயிரினங்கள். கடல் வாழ் உயிரினங்கள்ல எது கூடும் எது கூடாது. இப்போ தரையில் வாழக்கூடிய உயிரினங்கள் குறித்து மார்க்கத்தில் தெளிவான வரையறைகள் இருக்குது. எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. கடல் வாழ் உயிரினங்கள்ல எதை சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது அது பற்றி மார்க்கத்தில் மூடலாக தான் சொல்லப்பட்டிருக்கு. தெளிவான வழிகாட்டுதல் இல்லை. சில விஷயங்களை மார்க்கம் அப்படியே விட்டுரும். அறிஞர்கள் யார் எப்படி எடுத்துக்கிறாங்களோ எடுத்துக்கிடட்டும். சில விஷயங்களை மார்க்கம் அறிஞர்கள் கையில் விட்டுரும். அவங்க எப்படி முடிவு எடுக்கிறாங்களோ முடிவு எடுக்கட்டும். அப்ப கடல் வாழ் உயிரினங்கள் குறித்து தெளிவா உறுதியாக இதை சாப்பிடலாம் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு இல்லை. பொதுவான ஹதீஸ் தான் இருக்குது. அதுல ஒரு ஹதீஸ் என்ன, ஒரு சஹாபி வர்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் கடல்ல அதிகமாக பயணம் செய்கிறோம். கடல் பயணம் செய்யும் போது உடன் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு போறோம், நல்ல தண்ணி எடுத்துட்டு போறோம். அது பயணத்தில் குறைஞ்சிருது, கடல் பயணத்தில் நல்ல தண்ணி குறைஞ்சிருது. இந்த நிலையில எங்களுக்கு தாகம் ஏற்படுது, தொழுகைக்காக உதவு செய்ய வேண்டிய தேவையும் இருக்குது. நாங்கள் எடுத்து செல்லக்கூடிய அந்த நல்ல தண்ணியை குடிச்சோன்னு சொன்னா உதவு செய்வதற்கு தண்ணி இருக்காது, உதவு செஞ்சா குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது. கடல் தண்ணியில உதவு செய்யலாமான்னு கேட்குறாங்க. கடல் தண்ணி குறித்து அவருக்கு சந்தேகம். கடல் தண்ணி சாதாரண தண்ணி மாதிரி இல்லையே, மற்ற தண்ணி மாதிரி அது கிடையாது, அது ஓருப்பா இருக்குது, அதனுடைய நிறம் வித்தியாசமா இருக்குது. அதனால அவருக்கு சந்தேகம். நல்ல தண்ணி இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது, அது குடிக்கிறதுக்கு தேவை. அதை குடிச்சா உதவு செய்ய தண்ணி இருக்காது, உதவு செஞ்சா குடிக்க தண்ணி இருக்காது. இப்ப நான் கடல் தண்ணியை கொண்டு உதவு செய்யலாமா அப்படின்னு கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னாங்க, உன்னோடு நல்ல தண்ணி இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, கடல் தண்ணீரை பற்றி கேள்வியா, அத்தஹூரு மாஉஹு, கடல் தண்ணீரும் தூய்மைப்படுத்தக்கூடியதுதான். நீங்க சாதாரண தண்ணி, ஆத்து தண்ணி, மற்ற தண்ணியால எப்படி உதவு செய்றீங்க குளிக்கிறீங்களோ கடல் தண்ணீரும் தூய்மையை தரும். கடல் தண்ணியை கொண்டும் உதவு செய்யலாம், கடல் தண்ணியை கொண்டும் குளிக்கலாம். அத்தஹூரு மாஉஹு, கடல் தண்ணீரும் தூய்மைப்படுத்தும் சொல்லிட்டாங்க. அவர் கேட்டது
தண்ணியை பற்றி மட்டும்தான். இந்த தண்ணியை உதவு செய்யலாமான்னு தான் கேட்குறாரு பெருமானார். அதுக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும். ஆனால் சில நேரங்களில் ஒரு முஃப்தியானவர், ஒரு ஆலிமானவர் கேட்டவர் என்ன கேட்டாரோ அதை விட கூடுதலாக பதிலில் சில விஷயங்களை சேர்த்துக்கணும். அவர் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லக்கூடாது. சில நேரங்களில் கேட்டதுக்கு மட்டும் சொன்னால் போதும், சில நேரங்களில் கூடுதலான பதிலும் சொல்லணும். இப்போ அவர் கேட்டது தண்ணியை பற்றி மட்டும்தான். நபிஸ்லாம் சொல்லிட்டாங்க கடல் தண்ணி தூய்மைப்படுத்துன்னு சொல்லிட்டாங்க, அதோட நிறுத்தி இருக்கலாம். ஆனால் நபி அவங்க யோசிச்சாங்க, கடல் தண்ணியை பற்றியே சட்டம் தெரியல அவருக்கு, கடல் தண்ணியில் உதவு செய்யலாங்கிற சட்டமே தெரியல, அதையே நாம சொல்லி தான் அவருக்கு விளக்க வேண்டி இருக்குது. அப்போ கடல் வாழ் உயிரினங்களை பற்றி அவருக்கு தெரியுமா? தெரியாது. பெருமானார் கூட பதில்ல ஒரு வார்த்தை சேர்த்தாங்க, அல் ஹில்லு மைத்தத்துஹு, கடலில் செத்த எல்லாமே உங்களுக்கு ஹலால். கடல் வாழ் உயிரினங்களை அறுக்க தேவையில்லை, அறுக்க வேண்டிய தேவையில்லை. அல் ஹில்லு மைத்தத்து, கடல்ல செத்து போகிற எல்லாமே உங்களுக்கு ஹலால் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ஹதீஸ்ல கடலில் செத்தவை ஹலால் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா, இது பொதுவா வந்திருக்கு. கடலில் செத்தவைன்னு சொன்னா அப்ப கடலுக்குள்ள செத்து போன மீனா இருக்கட்டும், மீன் அல்லாத இனமா இருக்கட்டும், எல்லாமே கூடுங்கிற மாதிரி தெரியுது. அறிஞர்கள்ல ஒரு சாரார் அதை எடுத்துக்கிட்டாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் எல்லாம் கடல் வாழ் உயிரினங்கள்ல 1-2 தான் அவங்கள்ட்ட கூடாது, மற்ற எல்லாமே சாப்பிடலாம். கடல் நண்டு சாப்பிடலாம், இறாலு சாப்பிடலாம், கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாத்தையும் சாப்பிடலாம். ஆதாரம் என்ன? இந்த ஹதீஸால் ஹில்லு மைத்தத்து, கடல்ல வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குன்னு பெருமானார் சொல்லிட்டாங்க. இந்த ஒரு ஹதீஸ் இருக்குது. கடல் சம்பந்தமா கொஞ்சம் தான் ஹதீஸ் இருக்குது. மற்றொரு ஹதீஸ் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில 300 பேர் கொண்ட ஒரு படையை ஒரு பகுதிக்கு அனுப்புவாங்க. அப்படி அனுப்புகிற போது அவர்களுக்கு ஒரு பையில கொஞ்சம் பேரிச்சம்பழங்களையும் போட்டு கொடுத்து அனுப்புவாங்க. அந்த படையினர் போவாங்க, ஒரு கூட்டத்தை வழிமறிப்பதற்காக அவர்கள் செல்வாங்க. கொண்டு போன பேரிச்சம்பழம் எல்லாம் தீந்து போயிடும், எல்லாம் சாப்பிட்டு தீந்து போயிடும். கடைசியில் ஒரு பேரிச்சம்பழம் ஒன்று தான் இருக்கும். எல்லாருமே அதை வாயில போட்டு மென்று அடுத்தவங்களுக்கு கொடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்படிலாம் சஹாபாக்கள் கஷ்டப்பட்டாங்க. ஒரு பேரிச்சம்பழம் எல்லாரும் வாயில போட்டு அடுத்தவர் கொடுப்பார், அவர் அடுத்தவர் கொடுப்பார். இப்படிதான் இந்த அளவுக்கு நிலைமை மோசமாயிடுச்சு. ஒரு கட்டத்தில் பசியினால கருவேல மரத்தினுடைய இலைகளை பறித்து சஹாபாக்கள் சாப்பிட்றாங்க. கருவேல மரத்தினுடைய இலைகள், அதனாலதான் அந்த படைக்கு பேரு கருவேல மரப்படை அப்படின்னே வந்துருச்சு. அந்த இலையை பறிச்சு சாப்பிட்றாங்க. ரொம்ப இக்கட்டான நிலைமை. அப்போ ஒரு சஹாபி இருந்தாங்க, சாத் இப்னு உபாதாவுடைய மகன் கைஸ். அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த பகுதியில் உள்ள மக்கள்கிட்ட போய் கொஞ்சம் ஒட்டகம் கடனா கொடுங்கப்பா, ஒட்டகம் கொடுங்க, எனக்கு இப்போ கொடுங்க, என் தோழர்களுக்காக நான் அறுக்கணும். மதீனா திரும்பின பிறகு ஒரு ஒட்டகத்துக்கு இவ்வளவு பேரிச்சம்பழம் என்று விலை பேசுறார். ஒரு ஒட்டகத்துக்கு ஒரு வசக் பேரிச்சம்பழம் நான் தர்றேன், எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறார். அவங்களும் நம்பி கொடுக்குறாங்க. அந்த ஒட்டகத்தை அறுக்கிறாரு, அதுவும் முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னும் போர் முடியல, வந்த நோக்கம் முடியல, எல்லாம் முடிஞ்சு போச்சு. திரும்ப பசி, பல நாட்கள் பசி, என்னடா செய்யறது? இந்த நிலையில தான் திடீர்னு ஒரு கடற்கரையில பார்க்கறாங்க, ஒரு பெரிய மணல் திட்டு மாதிரி ஏதோ தெரியுது. அப்படியே ராவி சொல்வார் அறிவிப்பாளர், மணல் திட்டு மாதிரி ஏதோ தெரியுது. இது என்னடா இது இவ்வளவு பெருசா இருக்குது? பக்கத்துல போய் பார்த்தா பயங்கரமான ஒரு திமிங்கலம் செத்து கிடக்குது. பயங்கரமான ஒரு திமிங்கலம். அந்த திமிங்கலத்தை அறிவிப்பாளரே வர்ணிப்பார், அது எவ்வளவு பெருசா இருந்துச்சுன்னு சொல்லி. அதை வச்சு 300 பேர் சாப்பிடுவாங்க. 300 பேர் 1 மாத காலம் சாப்பிடுவாங்க. சரிங்களா சொல்றது? அது எவ்வளவு பெருசா இருந்துச்சுன்னா, அதனுடைய கண் குழி இருக்கு இல்லையா, அதுக்குள்ள 18 சஹாபாக்கள் உட்கார்ந்தாங்க. அதனுடைய கண் குழிக்குள்ள எத்தனை பேர்? 18 தோழர்கள் உள்ள உட்கார்ந்தாங்க. அபு உபைதா என்ன பண்றாருன்னா, அதனுடைய ஒரு எலும்பை எடுத்து நட்டமா வைக்கிறார். அது எவ்வளவு பெருசுன்னு நமக்கு காட்டுறாரு. அவர் ஒரு எலும்பை எடுத்து நட்டமா வைக்கிறார். வச்சுட்டு ஒரு சஹாபியை கூப்பிட்டு ஒட்டகத்துல உட்கார வச்சு, இந்த எலும்பை தாண்டி போ, முட்டுதான் பாருங்கிறார். அவர் ஒட்டகத்துக்கு மேல உட்கார்ந்து போறாரு, அந்த எலும்பு அவருடைய தலைக்கு மேலதான் இருக்குது. அப்ப எவ்வளவு பெரிய திமிங்கலமா இருக்குன்னு பாருங்க. எல்லாம் என்ன செய்யறாங்க, இப்படி எல்லாம் அதனுடைய கண் குழிக்குள்ள என்ன செய்யறாங்க, 18 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லாம் சாப்பிட்டாச்சு. இப்ப யோசிக்கிறாங்க, வந்தது எல்லாம் சாப்பிட்டுட்டோம், நெருக்கடியில் நம்ம சாப்பிட்டது கூடுமா கூடாதான்னு தெரியலையே, ஹலாலா ஹராமான்னு தெரியலையே, கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதுல கொண்டு போவோம், மதீனாவுக்கே கொண்டு போவோம், நபிஸலாக என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம்னு சொல்லி அதுல மிச்சத்தை கொஞ்சம் கருவாடு மாதிரி போட்டு மதீனாவுக்கு கொண்டு போய் பெருமானார் இடத்துல நடந்ததை எல்லாம் சொல்றாங்க.
இப்படி ஆயிடுச்சு, நாங்கள் அதை சாப்பிட்டோம். நபிசுல்லாம் சொல்றாங்க, இருந்தா கொண்டு வாங்க, நானும் சாப்பிட்றேன். மிச்சத்தை கொண்டு வர சொன்னாங்க. ஒரு தோல் விரிக்க சொன்னாங்க. இவங்க கொண்டு வந்த அந்த மீனை அதில் கொட்ட சொன்னாங்க. எல்லாம் வாங்க, எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டாங்க. அப்ப இது ஒரு பெரிய என்னங்க திமிங்கலம். அது கிட்டத்தட்ட என்னங்க ஒரு திமிங்கலம் தான் தெரியுது, ஒரு பெரிய மீன் அது. அந்த சஹாபாக்கள் சாப்பிட்ட அந்த ஹதீஸிலிருந்து என்ன தெரியுது? கடல்ல செத்து மிதக்கிறது, கடல்ல செத்து போனதை அறுக்க தேவையில்லை, அதை சாப்பிடலான்னு தெரியுது. அப்ப இதுல இருந்து அந்த மீனை அவங்க பெரிய மீன், திமிங்கல வகை மீன், அதை சாப்பிட்டுருக்காங்கன்னு தெரியுது. இந்த ஒரு ஹதீஸ், மேல சொன்ன ஹதீஸ், இவ்வளவுதான் கடல் வாழ் உயிரினங்களை பத்தி வந்திருக்குது. இப்ப அறிஞர்களிடத்துல கருத்து வேறுபாடு இருக்குது. இங்கேயும் இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் கடல் வாழ் உயிரினங்கள்ல ஒரு சிலதை மட்டும்தான் ஹலாலுங்கிறாங்க, மற்றதெல்லாம் மக்ரூ, மற்றதெல்லாம் மக்ரூ. அது மட்டும்தான், எது மீனா இருக்குமோ அதை சாப்பிடலாம், மீன் அல்லாததை சாப்பிடக்கூடாது. மற்ற அறிஞர்களிடத்துல மீன் அல்லாதது, நான் சொன்னது போல அவங்கள்ட்ட நண்டு சாப்பிடலாம், இறால் சாப்பிடலாம், கடல் வாழ் உயிரினங்கள்ல பெரும்பாலானவைகளை சாப்பிடலாம். ஆக இது அறிஞர்களுக்கு இடையில ரெண்டு வித கருத்துக்களும் என்ன செய்து வருது. பேணுதல் அடிப்படையில தவிர்க்க வேண்டியது என்று கருதினால் தவிர்க்கலாம். இமாம்கள் சிலர் கூடுன்னு சொல்றதுனால அதை சாப்பிட்றவங்க சாப்பிட்றாங்க. அது என்னவோ கடலோர பகுதியில் இருக்கிறவங்க பூரா ஷாஃபி மதப்காரங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு அது வசதியா போச்சு எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா கடலோர பகுதிகள் எல்லாம் பார்த்தா அவங்க தான் இருப்பாங்க, அந்த பகுதியில் வாழக்கூடியவர்கள். அதுக்கு தோதுவாகவே அமைஞ்சு போச்சு, எல்லாத்தையும் அவங்க சாப்பிடுவாங்க. சில நேரங்களில் சாப்பிட்டு பழக்கம் இல்லாதவர்களுக்கு சாப்பிட முடியாது. இப்போ நண்டு சாப்பிடலாம், அவங்கள்ட்ட கூடும், அவங்க அதை வெட்டுறாங்க. ஆனால் நமக்கு அதை சாப்பிட, நான் அதிராமட்டம் போயிருக்கும் போது நண்டு வச்சாங்க, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல, அதை சாப்பிட்றதுக்கே மனசு இல்லை. சில விஷயங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்சா சாப்பிடணும், இல்லையா விட்டுறணும், அவ்வளோதான். அப்போ அந்த மாதிரி இருக்குது. ஆக இது கடல் வாழ் உயிரினங்கள் விஷயத்தில் மார்க்கம் தரக்கூடிய தெளிவு இதெல்லாம் இந்த சூறால வருது. உணவுகள் விஷயத்துல எல்லாம் இவ்வளவு தெளிவான வழிகாட்டுதல்களை அல்லாஹ் தஆலா இந்த சூறா வழியாக நமக்கு கொடுக்குறான். எனவே தான் நான் சொன்னேன், இது சட்டதிட்டங்களுடைய ஒரு பெரிய தொகுப்பான சூறா. அருமையானவர்களே, இந்த சூறால தான் அல்லாஹ் மதுவை ஹராம் ஆக்கிய திட்டவட்டமான வசனத்தை இறக்கினான். மது ஹராம் என்கிற திட்டவட்டமான வசனம். அதுக்கு முன்னால மதுவை பத்தி அல்லாஹ் சாடமாடையாவே சொல்லிட்டு வந்தான். வெளிப்படையா மது கூடாதுன்னு சொல்லல, சாடமாடையா சொல்லிட்டு வந்தான். மதுவில் நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்குது. தொழுக நேரத்தில் மது குடிச்சிட்டு வராதிங்க, இப்படித்தான் ஆயத்துகளை ஒரு வெளிப்படையா சொல்லல. அதில் துமர் தான் அடிக்கடி துவா செஞ்சுட்டே இருப்பாங்க. அல்லாஹும்ம பையின் லனா ஃபில் ஹம்ரி பயானன் ஷாஃபியன், அல்லாஹ் மது விஷயத்துல தெளிவான சட்டத்தை கொடு அப்படின்னு இறக்குனாங்க. அப்பதான் இந்த ஆயத்து இந்த சூறால வருது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இன்னமல் ஹம்ரு மதுவும், ஒல் மைசிரு சூதாட்டமும், ஒல் அன்சாபு நட்டு வைக்கப்பட்ட சிலைகளுக்காக அறுப்பதும், ஒல் அஸ்லாமு அம்புகளை எரிந்து குறிகேற்பதும். அரபுகள் அம்புகள் காபால சில அம்புகள் இருக்கும், சிலதுல செய்யின் இருக்கும், சிலதுல செய்யாதுன்னு எழுதப்பட்டிருக்கும். ஒரு காரியத்தை இவன் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சா அந்த காபாவுக்கு அந்த அம்புகளை குலுக்கி போடுவார். அதுல செய்யின் வந்தா செய்வார், செய்யாதுன்னு வந்தா செய்ய மாட்டார். இதை பத்தி அல்லாஹ் கண்டிக்கிறான். இதெல்லாம் ரீஜுசுன், இதெல்லாம் அசுத்தம், மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய வேலை, ஃபஜ்தனிபு, இதையெல்லாம் விட்டு விலகி விடுங்கள் என்று மதுவை திட்டவட்டமாக இந்த சூரா ஹராமாக்கியது. இந்த மதுவுடைய இந்த ஆயத்து இறங்கினதும் மதீனாவுடைய எல்லா வீதிகளுக்கும் அறிவிப்பு செய்யப்பட்டது. மக்களே, கது ஹுர்ரிமத்தில் ஹம்ர், மது தடை செய்யப்பட்டதுன்னு சொல்லி எல்லா வீட்லையும் மது இருக்குது. மது பீப்பாய்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க, எல்லா வீட்லையும் இருக்குது. அது வரைக்கும் மது வியாபாரம்லாம் செய்யறாங்க. இந்த ஆயத்து இறங்கினதும் எல்லாம் அவரவர் வீட்டில் இருக்கிற மது பீப்பாய்களை உடைச்சிட்டாங்க. எல்லா மதுவும் கொட்டப்படுது, எல்லாத்தையும் தடை செஞ்சாச்சு, முடிஞ்சிருச்சு. அத்தனை பேரும் கட்டுப்பட்டாங்க. மது சம்பந்தமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மது அருந்துபவர் மட்டும் சாபத்திற்குரியவர் அல்ல, மது அருந்துபவர், மதுவை பரிமாறுபவர், மதுவை விற்பவர், மதுவை பிழிபவர், யார் பிழிய சொன்னாரோ அவர், யாருக்காக பிழியப்படுதோ இவங்க எல்லாருமே சாபத்திற்குரியவர்கள் சொன்னாங்க. நம்ம சமகாலத்தில் போதைப் பொருள் தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. நாமளே பார்க்கிறோம். மது மட்டுமல்ல, எதெல்லாம் போதை தருமோ அதெல்லாம் ஹராம், அதெல்லாமே அசுத்தம். இப்ப நிறைய வாலிபர்கள் போதைக்கு அடிமையாகி கிடக்கிறாங்க. முஸ்லிம் ஊர்கள்லையும் பல ஊர்களில்
இந்த போதை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறத பார்க்கிறோம். இந்த சூரா எல்லாவற்றையும் இந்த போதை தரக்கூடிய அருவருக்கத்தக்க அசுத்தங்களை எல்லாம் தடுத்திருக்கிறது. ஆக மொத்தத்திலே இப்படி பல்வேறு சட்டங்கள் பல்வேறு அஹ்காமுகள் கொண்ட ஒரு அற்புதமான சூரா தான் இந்த மாயிதா என்கிற ஒரு சூரா. அதுதான் இன்றைக்கு ஓதப்படவும் இருக்கிறது. குர்ஆனுடைய இந்த வசனங்களை எல்லாம் ஓரளவுக்கேனும் அதனுடைய கருத்துக்களை புரிந்து இரவு நேரத்தில் ஓதப்படுகிற போது அதனுடைய கருத்தோடு நாமும் ஒண்டிவிட்டோம் என்று சொன்னால் குர்ஆனுடைய பரக்காத்துகள் அருள் அனைத்தையும் பெற்றவர்களாகி விடுவோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் குர்ஆனுடைய விளக்கத்தை நமக்கு தந்தருள்வானாக. குர்ஆன் படி வாழக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கியருள்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.